அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீனராசி ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வர இருக்கின்ற அல்லது நடந்துகிட்டு இருக்க வரப்போகிற சுக்கிரதசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? மூணாவதாக உங்களுக்கு சுக்கிரதசை வரும். ரேவதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரம். அது மீனராசியில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உடைபடாத நட்சத்திரம், முழுமையான பாதங்கள் இருக்கும். ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் மீனராசி. பொதுவாக மீனராசிக்காரங்க நல்ல குணம் இருக்கும், உங்களுக்கு நல்ல இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க, நல்ல மனசாட்சிப்படி நடப்பாங்கன்னு சொல்லலாம் மீனராசிக்காரங்களை. பொதுவாகவே மீனராசிக்காரங்க நல்லவங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அது புதனுடைய நட்சத்திரம் மீனராசியில் இருக்கிறனால புத்திசாலியாக இருப்பாங்க. கண்டிப்பாக இறக்க குணம் இருக்கும், அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் புத்திசாலியாக இருப்பாங்க, புத்தி கூர்மையுடையவர்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு மைண்டில் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு சில விஷயங்களாம் ஏற்றுக்க முடியலன்னா அப்படியே மனக்கலக்கம் வந்துடும், அப்படியே போட்டு குழம்பிடுவாங்க, ஒரு வழியாக ஆயிடுவாங்க அவங்க. ஆக்சுவலாக ஏன்னா நீர் ராசி வேறு, அது புதனுடைய நட்சத்திரங்கிறனால நல்ல புத்திசாலி அறிவாளியாக இருந்தாலும் திறமசாலியாக இருந்தாலும் உலகத்தையே தெரிஞ்சு வச்சுக்கவங்களாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. சில விஷயங்கள்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியாது, மனசு தாங்காது. அந்த அளவுக்கு இறக்க குணம் கொண்டவங்க தான் மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரங்க. மீனராசி ரேவதி பொதுவாகவே பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு ராசியில் சந்தேகமே கிடையாது. புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏமாந்து போவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஏமாளி, குருவே ஒரு ஏமாளி உண்டு. ஏமாளிக்கான குருவே ஒரு அதாவது பார்த்திங்கன்னா இவங்க அடுத்தவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்து போவாங்க. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏமாந்து போயிடுவாங்க, ஈஸியாக ஏமாந்துவாங்க. என்ன காரணம்? குரு வந்து ஒரு ஏமாற்றத்துக்கு ஒன்று ஏமாற்ற முடியாது, ஏமாந்து போயிடுவாங்க. குருனாலே ஒரு ஏமாளிக்கு உண்டான பிளானட்டே குரு தானே. பூமியோட பெரிய கிரகம், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் உணர்ந்துருப்பாங்க. ஆனால் ஈஸியாக அடுத்தவங்க வந்து இவங்கள ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இவங்க யாரும் அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டாங்க, இவங்க தான் ஏமாந்து போவாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தாங்க அந்த மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரங்க. பிறக்கும் போதே புதன் தசை நடந்துகிட்ருக்கும், நடந்து முடிஞ்சு ஒரு சில பேருக்கு பாருங்கள் பிறக்கும் போதே புதன் தசை நடந்து முடிஞ்சிருக்கும். ரெண்டாவது கேது தசை 7 வருஷம் கேது தசை நடந்திருக்கும். நிறைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருப்பாங்க. ஆனால் 20 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஒரு தசை வருங்க, சுக்கிர தசை ஒரு தசை வருங்க. அது ஒரு அருமையான தசை உங்களுக்கு. கிட்டத்தட்ட 20 வயசுக்கு மேலே சுக்கிர தசை 40 வயசு வரைக்கும் நடத்தும். 20 வருஷம் சுக்கிர தசை. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கூரையை பிச்சுட்டு கொட்டுது, அங்கே ஜாக்பாட் அடிக்குது, இப்படி பண்ணுது. சுக்கிர தசை உங்கள் வாழ்க்கையை மாற்றுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரன் கண்டிப்பாக அமையும். ஆனால் நீங்கள் வந்து மீன லக்னத்தில் பிறந்துடக்கூடாது. நீங்கள் மீன ராசி மீன லக்னம், ஒரு சில பேர் ராசி லக்னத்தில் பிறப்பாங்க, அவங்களுக்கு இந்த இதே வேலை செய்யாது. மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை வேலை செய்யாது. 8ஆம் அதிபதியாக போயிடுவார். வம்பு வழக்கு பிரச்சனை, அசிங்கமான எல்லாத்தையும் கொடுக்கும். பெண்களால் பிரச்சனை, பெண்களால் கேவலம், விபத்து, கண்டங்கள் எல்லாத்தையும் இந்த சுக்கிரன் கொடுத்துரும். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதே தான். கடனை கொடுக்கும், வியாதி கொடுக்கும், எதிர்ப்பு கொடுக்கும், தொல்லைகளை கொடுக்கும், விபத்தை கொடுக்கும், நிறைய பிரச்சனைகள், செலவு, விரையும் எல்லாத்தையும் இந்த சுக்கிர தசை தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்ற லக்னத்துக்கெல்லாம் சுக்கிரன் நல்லது பண்ணும். மேஷ லக்னத்தில் பிறந்தீங்கன்னா கூட சுக்கிரன் நல்லது பண்ணுவார், வருமானத்தை கொடுப்பார், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் கண்டிப்பாக சுக்கிர தசையில். நல்ல திருமண வாழ்க்கையில் கொடுக்குற கிரகமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் தான். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை நல்லாயிருக்கும். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். கடக சிம்ம லக்னத்துக்கு தான் சுக்கிரன் பெருசாக யோகத்தை செய்கிறது கிடையாது. கன்னி லக்னக்காரங்களுக்கும் சுக்கிர தசை நல்லாயிருக்குங்க, அருமையாக வேலை செய்யும். துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை நல்லாயிருக்கும். மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை நல்லாயிருக்கும். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சுக்கிர தசை ராஜயோகாதிபதி கிரகமாக வரனால கண்டிப்பாக வேலை செய்யும். அதிர்ஷ்டம் நிறைந்த தசையாக தான் அந்த சுக்கிர தசை மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு அமையும். சரிங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கூட சுக்கிரன் நல்லதாங்க பண்ணுது, நல்லதாக பண்ணுது, பெருசாக கெடுக்கிறது கிடையாது. அதை ஓரளவுக்கு பேலன்சிங்காக ஒரு மீடியமான ஒரு வாழ்க்கை தான் அமைச்சு கொடுக்குது. சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துல இருக்கணுங்க. இப்போ 1ஆம் இடத்துல இருந்தால் சுக்கிரன் நல்ல சுக்கிர தசை யோகத்தை செய்யும். 2ஆம் இடத்துலேருந்து வருமானத்தை கொடுக்கும், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். ஒரு இனிமையான பேச்சு, இனிப்பு அதிகமாக இவங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும், ஒரு இனிமையாக பேசுவாங்க, அடுத்தவங்க புண்படுற மாதிரி பேச மாட்டாங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். தொலைத்தொடர்பில் இருக்கவங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, சாதிக்கிறவங்களோட ஜாதகம் பாருங்கள். 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருந்தாலும் அந்த 3ஆம் இடத்து பலன் நல்லபடியாக பண்ணும் கண்டிப்பாக. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் வண்டி வீடு வாங்கணும், அருமையாக அமையும் அவங்களுக்கு. அடிக்கடி பாருங்கள் 2 வீலர் மாற்றுறது, 4 வீலர் மாற்றுறவங்களாம் பாருங்கள் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாகனத்தை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பெண் குழந்தை யோகத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு திசை சுக்கிர தசை இருக்கும். இதெல்லாம் சந்தேகமே கிடையாதுங்க, கண்டிப்பாக யோகத்தை செய்யும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருந்தால் கூட நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு இனிமையான வாழ்க்கை, நல்ல வேலை, பெண்களால் விரும்பப்படுறது, வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாடு போகிறது, நல்ல ஒரு வாழ்க்கை, கடன் வாங்கினா கூட அது ஒரு சுப கடனாக தான் இருக்கும். 6ல் சுக்கிரன் இருக்குது அவங்களுக்கு.
7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் அங்கே ராகு சம்மந்தப்பட்டு சனி சம்மந்தப்பட்ட திருமண வாழ்க்கை கெட்டு போயிடுது. ஆனால் தனிச்சிருக்க சுக்கிரன் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்தால் திருமண வாழ்க்கை நல்லா ஏற்படுத்தி தான் கொடுக்குது. நல்ல வாழ்க்கை துணை, நல்ல கணவனோ இல்லை மனைவியோ நிச்சயமாக அந்த சுக்கிரன் 7 இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? 8ஆம் இடத்துல சுக்கிரன் தாங்க அசிங்கமானதை கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும், வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்கும், தேவையில்லாத சிக்கலை கொடுத்துரும், பெண்களாலேயே பிரச்சனை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்க பிஸ்னஸ்னால பிரச்சனை, ஏதோ ஒரு அசிங்கமான உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு 8ல் இருக்க சுக்கிரன். 9ல் சுக்கிரன் நான் நல்ல ஒரு அமைப்புங்க, அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துரும். வெளிநாட்டு பிரயாணம் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, வாகனம் வாங்குறது, வீடு அமையிறது, இதெல்லாமே 9ல் இருக்க சுக்கிரன் அந்த சுக்கிர திசையில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில பேர் தந்தையோட சொத்து வரதெல்லாம் பாருங்கள், இந்த 9ல் இருக்க சுக்கிரன் தான். 9ல் இருக்க சுக்கிரன் தசையை நடத்தி நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்பாக கூட கிடச்சிருக்கு. அதெல்லாம் நடக்கும். அந்த சூரியன் வச்சு நம்ம மேட்ச் பண்ணி சொல்லிடலாம். 10ல் இருக்க சுக்கிரனும் நல்ல ஒரு தொழில் கொடுப்பாருங்க. அழகு சார்ந்த துறையில் இருக்கவங்க, கார்மெண்ட்ஸ் துறையில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த 10ஆம் இட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்றா 4லேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும், இல்லை 10லேயும் சம்மந்தப்பட்டிருக்கும். அழகுனாலே சுக்கிரன் தான், கவர்ச்சினால சுக்கிரன் தான். இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்கவங்க, ட்ராவல்ஸ் வச்சு வண்டி வாகனத்தை வச்சு ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃப்யூம் ஷாப் வச்சுருக்கவங்க, வாசனை திரவியங்கள் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கவங்க, அழகு சார்ந்த பொருட்கள், சொகுசு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வியாபாரம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் 10ஆம் இடத்தோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும், இல்லை 10ஆம் இடத்துலேயே டைரெக்டாக சம்மந்தப்பட்டிருக்கும். 11ல் சுக்கிரன் இருக்கிறது நல்ல வளர்ச்சிங்க. தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, மூத்த சகோதரன் சகோதரியான ஆதரவு கிடைக்கிறது, பெண்களால் ஆதரவு கிடைக்கிறது, பெண்கள் மூலமாக நன்மை கிடைக்கிறது எல்லாமே இந்த 11ஆம் இடத்து சுக்கிரன் தான். 12ல் சுக்கிரன் இருந்தாலும் நல்லாயிருக்கும். நல்ல தூக்கம், நல்ல கட்டில் சுகம், நல்ல இனிமையான தூக்கம், நல்ல ஆழ்ந்த தூங்குறது எல்லாமே 12ல் இருக்க சுக்கிரன் தான். 12ல் சுக்கிரனோட ராகு இருக்கக்கூடாது, 12ல் சுக்கிரனோட சனி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தூக்கம் கெட்டு போயிடும். அப்படியே மாறும், தலைகீழ அந்த சுக்கிர திசை மாற்றி விட்டுரும். சின்ன வயசுலேயே வருங்க, உங்களுக்கு 20 வயசுக்கு மேலே சுக்கிர திசை வரும். சுக்கிரன் ராகுடெல்லாம் சேர்ந்து கெட்டு போய் நீச்சமாய் கெட்டு போய் அஸ்தமனம்லாம் ஆகிட்டாருன்னா தவறான தொடர்பு, குட்டி சுக்கிரன் குட்டி கவுக்கும்பாங்க, தவறான தொடர்பு வரும். சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துல இருந்தால் தேவையில்லாத விஷயங்களை மாட்ட மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை, நேர்மையான விஷயங்களை நல்ல விஷயமாக அனுபவிக்கிறது, நல்ல விஷயங்களை பார்க்குறது, நேர்மையான சில விஷயங்கள்லாம் அந்த சுக்கிரன் கெடாமல் இருக்கணும். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இல்லீகல் கான்டாக்டு வர்றது, அந்த மாதிரி தேவையில்லாத தொடர்புகள் வர்றது எல்லாமே சுக்கிர திசையில் கொடுக்குங்க. 20 வயசுக்கு மேலே தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும். அந்த 40 வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத திசையாக அந்த சுக்கிர திசை அமைஞ்சிரும். நல்லா இருந்துச்சுன்னா நல்லது பண்ணும், கெட்டு போயிட்டாருன்னா சுக்கிரன் வேறு விதமாக உங்களை டைவெர்ட் பண்ணி கொண்டு போய் வாழ்க்கையை ஒரு வழி பண்ணி விட்டுருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, முக்கியமாக உங்கள் வயசு என்ன, ஏஜ் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, 1 2 3 4 பாதத்தில் எத்தனாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க, இது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சுக்கிரன் உங்களுக்கு சாதகத்தை பண்ணுமா, பாதகத்தை பண்ணுமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 20 வருஷம் இருக்கிறதுல பெரிய தசை சுக்கிர தசை தான். அதனால் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.